ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் அது முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. எனக்குள்ளே நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மிக்க நன்றிங்க. ஏன்னா இப்போ என் கூட வந்து நல்லா பேசுகிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்படி இருங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டதுக்குமே சரி, இது நாள் வரைக்குமே வந்து நல்லது தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்தது ஒரு 7 வருஷம் இருக்குங்க. அந்த 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைங்க. ஏன்னா நான் அப்படியே வளர்ந்துட்டேன், தனியாகவே இருந்து பழகிட்டேன். இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுமே வந்து பார்த்திங்கன்னா +2 10th வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தான் இருந்து வளர்ந்துருக்குறா. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ண முடியல. அந்த பெரிய விஷயம் பண்ணிடுறோம், பெரிய விஷயம்லாம் நம்ம பண்ணிடுறோம். அந்த சின்ன விஷயம் வந்து பண்ண முடியாத போயிடுதே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நம்ம வந்து ரொம்பவுமே இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து தம்பி ஒன்று கேட்டான், அது வந்து என்னால் வாங்கி தர முடியல. அப்போவே ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் இது பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் வாங்கி தந்துக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொன்னான். அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா, எதுவுமே சொல்ல மாட்டா. நம்மளை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2000 வச்சு வந்து நான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10,000 இருந்தாவே பற்ற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பா தம்பி இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி செலவு வரும், இப்போ நிறையா செலவுகள்லாம் வருது. அம்மா இருக்கிற வரைக்குமே வந்து தெரியாதுங்க எதுவுமே வந்து கஷ்டம் நஷ்டம். அப்படின்னா அம்மா அப்பா வந்து இவ்வளோதான் கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, நம்மளையெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படிலாம் நம்ம இருந்திருப்போம் சின்ன வயசுலேருந்து, அதே மாதிரி தானே அப்போ நம்ம பசங்க இருப்பாங்க அப்படின்னு எனக்கு நேற்று நைட்டு தான் படுத்துகிட்டே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் நிறையா வருத்தம் இருக்குங்க. எப்படின்னா நம்ம பார்க்குறத நம்ம வாங்கி தர முடியலையே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, சின்ன ஏன்னா எல்லாமே வந்து காசு தான் முடிவு பண்ணுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷம் இருக்குங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே நான் பேசினதில்லை. வருவேன், இந்த மாதிரி பசங்கன்னு ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5-6 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இளவரசன் அவர் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அவர் வந்து நல்லா இப்படி இருங்க, அந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்க, அட்வைஸ் எல்லாம் நிறையா பண்ணுவார். வேணுங்கிற அளவுக்கு பண்ணுவார், மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார். அவர் வந்து எனக்கு ரொம்பவுமே மனசளவில் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார். அவரோட எனக்கு வயசு கம்மி தாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஏதாச்சும் தப்பு கேதுன்னா அவர் கேட்பார், ஏங்க இப்படி பண்ணீங்க. அவர்கிட்ட பிடிச்சதே அது ஒன்று தான், டேரெக்டாக கேட்டுருவார், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். இப்படி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படியெல்லாம் அமையணுமோ அப்படின்னு நான் நினச்சேனோ அந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சாங்க. இப்போ வந்து அவர் வேலையை பார்க்கணுங்க, அவர் குடி மாறி போயிட்டார். இப்போவுமே ஃபோன் பண்ணி பேசுவார், எல்லாமே பண்ணுவார். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போ நானுமே வேலைக்கு போயிடுறேன் நான் கரெக்டாக. இப்போ வீட்லேயுமே பாருங்கள், காலையில் வேலைக்கு போயிட்டா, கொண்டு போய் விட்டு போட்டு கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவா. நானும் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்துட்டு கரெக்டாக நான் 6 மணிக்கு போய் வீட்டில் விட்டு போட்டு மறுபடியும் நான் வந்துடுவேன். ஏன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பெருசாகவே போகுது. பெரிய விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஃப்ரீயாக எல்லாமே முடிஞ்சிடுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு தான் வந்து முடிவு பண்ணுது. காசு இருந்தால் பேசுகிறாங்க, காசு இல்லைன்னா பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ கம்பெனிலே நம்ம மொபைல் ரெடி பண்ணுறதுக்குமே பார்த்திங்கனாலுமே அப்படி தான். இப்போ நான் ஒரு 1500 நான் சொல்கிறேன்னு வைங்களேன். 1500 சொன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 கிடைக்கும். அந்த லாபத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 200 கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஓகே தான், எனக்கு பரவாயில்ல, கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணி தந்துட்டு வருவேன். ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது பார்த்திங்கன்னா
எனக்கு வந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைங்க. இது வரைக்கும் வந்து யாரும் இல்லை. யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்படியே நான் இருந்து பழகிட்டேன் நான். எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது இது இல்லை நம்ம வாழ்க்கை, இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் தான் நிறையா விஷயமே இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா பையன் கேட்கும்போது இப்போ அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்களாம் கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல, அம்மாட்ட வந்து ஒரு பொருள் கேட்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து டக்குன்னு கிடச்சிரும், ஒவ்வொருத்தர் வந்து அந்த பொருள் வந்து டக்குன்னு கிடைக்காது. சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காது போகுது. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு எதுவுமே வந்து குறை வச்சது இல்லைங்க. எல்லாமே வாங்கி தருவாங்க. ஒரு இப்போ கிடைக்கலைனாலுமே ஒரு வாரம் கழித்து வாங்கி தந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த 7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை வளர்த்துறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களா? இப்போ நாம் என்ன பண்ணோம், நம்ம பையன் பிள்ளைங்கள வளர்த்துறதுக்கு வந்து அவங்க கேட்டு நம்மளால் சில விஷயங்களை வாங்கி தர முடியாது போகுதே அப்படின்னு. ஒய்ஃபுக்குமே அப்படி தாங்க கேட்பாளுங்க. கேட்கும்போது வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் காசு இருக்காது, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்துடும். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போகும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும், சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அதுலேயே போயிருங்க அமௌண்ட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போவோம், தள்ளியே போயிடும். ஆனால் இதுக்கெல்லாமே காசு தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில நாட்களுக்காக தான் தெரியுது. இப்போ காசே இல்லைனாலும் சாப்பிடாம படுக்கிறதா இருந்தாலும் நான் படுத்துருவேன். நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து அப்படி இருந்துக்கலாம். நான் கட்டிட்டு வந்த ஒய்ஃபும் சரி, நான் பெற்றுக்கிட்ட பிள்ளையும் சரி அப்படி இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து நான் கஷ்டப்படலாம், அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அவளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறா. இப்போ நம்மக்கிட்ட வந்து கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில நாட்களில் வந்து அந்த மாதிரி தான் தோணிகிட்டு இருக்குது. கேட்டது வாங்கி தர முடியலையே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா வந்து காலையில் போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி இப்போ கரெக்டாக இந்த மாதிரி நடக்கும்ப்பா, போக பார்த்துக்கலாம், நல்லா எப்படின்னா ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்ததுங்க. எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவுமே ஆறுதலாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரியே எல்லாம் பண்ணுங்க, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லித்தாங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் யாரும் சொன்னதில்லை. இப்படியே இருந்து பழகிட்டேங்க நான். அதனால் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. யாரை சொல்லி யார்கிட்ட போய் நம்ம இப்படி சொல்லி யாரை நம்புறதுனே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறையா பக்கம் நான் அடியும் வாங்கிட்டேன். அடியும் வாங்கிட்டேன்னா வச்சுக்கங்களேன், நம்பி அடி வாங்கிட்டேன். பேமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஃபோனில் காசை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் தரது, லோனில் தந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து லாஸ் ஆனது, இந்த டியூவுக்கு தரது, டியூவுக்கு கட்டாமல் அவங்க வந்து 2 மாதம் 3 மாதம் கட்டி போயிடுவாங்க, எங்கே போவாங்கன்னே தெரியாது. அந்த டியூ வந்து நான் கட்டிகிட்டு இருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வீட்டுக்கெலாம் தெரியாதுங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோனுக்கு கட்டினா பரவாயில்லைங்க, 4-5 ஃபோனுக்கு டியூ கட்டிகிட்டு இருந்தா வீட்டில் வந்து அப்புறம் என்ன தர முடியும், சாப்பிட்றதுக்கு வந்து என்ன தர முடியும். ஒவ்வொரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரிசியே இல்லாமலாம் போயிருக்குது. ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிட்ருக்குறோம். பால் காசு தர முடியாது. இப்படியெல்லாம் நிறையா நடந்துருக்குதுங்க. எனக்குள்ளேயே வந்து இந்த மைண்டே சரியாக வேலை செய்யாமல் அளவுக்கு போகுதுங்க. அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. நிறைய இருக்குதுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வருத்தம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையே வருத்தமாக மாறக்கூடாதுல்ல. ஆறுதலுக்குனாச்சும் யாராச்சும் ஒருத்தர் பேசணும். பேசலாம், அவங்க எத்தனை நாளைக்கு பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் பார்க்கணும். இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேர் பண்ணிக்குவேன் வீட்டில் வந்து, என்ன பிரச்சனை, எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, அவளும் நல்லா இதாக தான் சொல்லுவாள். எப்படின்னா நம்ம மைண்டு வந்து அப்செட் ஆகிற அளவுக்கு வந்து ஒய்ஃப் வந்து சொல்ல மாட்டாள். இப்படி இருங்க, இப்படி தான் இருந்தால் கரெக்டாக உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு தான் அவள் வந்து பேசுவாளே தவிர அவளை வந்து தப்பு சொல்ல முடியாது. தப்பு சொல்கிறதுனா என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் தான் வந்து அப்படி நடந்திருக்கிறேன். அவளுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தான். ஏன்னா வந்து அவன் ஆசைப்பட்டது எதுவுமே வந்து இது வரைக்கும் பண்ண முடியல, இதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுது. ஏன்னா அவள் கேட்டிருக்கிறா, நிறையா விஷயங்கள் வந்து கேட்டிருக்கிறா, சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறா, சில விஷயங்கள் பண்ண முடியாது போகுதே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வருத்தம். ஏன்னா பையன் பிள்ளைங்களுக்கே நம்ம பார்க்க முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு வருத்தம். எத்தனை சம்பாரித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆஸ்பத்திரி செலவுக்கு போயிடுது, இல்லைன்னா ஒரு தேவையில்லாத செலவுக்கெல்லாம் போயிடுது.
இப்படி தான் வந்து காலம் போயிட்டுருக்குது. எனக்கு வந்து என் ஃபேமிலியில் வந்து இப்படி தான் போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து அப்படி பண்ணுங்க ஆறுதலாக வந்து ஒருத்தருமே சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தானே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்படி இப்படி இருங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் தானே தெரியும். ஆனால் வந்து மிக்க நன்றி. நீங்கள் வந்து நான் காலையில் மனசு சரியில்லைன்னு வீடியோ போட்டதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்ல விதமாக தான் சொல்லியிருந்தீங்க. எனக்கே இத்தனை உறவுகள் வந்து என்னையை நம்பி நான் வந்து உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவ்வளோதான் 6 மணிக்கு போய் நான் இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டேங்க. 6 மணிக்கு நான் போயிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு போட்டு மறுபடியும் நான் வந்துடுவேன். பார்க்கலாங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள்.